எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் டின்னருக்கு செய்ற மாரி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு ரொம்ப ஈஸியான டிஃபன் ரெசிபி. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப்பு கெட்டி எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்ததை இது மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டுருக்கேன். மாவா வேண்டாம், ரவையை அரைச்சின்னு வந்துடலாம். இதோட 1 கப்பு நம்ம நார்மல் உப்புமா பண்ணுற ரவை சேர்த்துட்டுருக்கேன். நல்லா வறுத்தது. இப்போ ரவை வறுக்கலன்னா வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பை நம்ம இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, துருவின கேரட் சேர்த்துட்டுருக்கேன். நறுக்கின கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டுருக்கேன். பெருங்காயம். இப்போ 2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1 கப்பு அவல் சேர்த்துட்டோம், 1 கப்பு ரவை சேர்த்துட்டோம் இல்லையா, 2 கப்பு தயிர் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவல், ரவை, இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அருமையான எளிமையாக செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டக்குன்னு யோசிக்கவே வேண்டாம். ரவை, அவல் எல்லாமே நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும். டக்குன்னு இந்த டிஃபன் ரெசிபியை செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சா நல்லா அரை மணி நேரம் ஆகிடுது. இப்போ இந்த தயிரில் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு, நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து போஹா ரவை இட்லி. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால. அருமையான டிஃபன் ரெசிபி. இதோட கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம இந்த கலந்து வச்ச மாவுலேருந்து இட்லிகளாக ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அருமையான போஹா ரவை இட்லி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.